வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 24th ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். நல்லா ஆட்டுறாங்க நம்ம மார்க்கெட்டை. அதாவது லாஸ்ட் வீக் ஒரு வாரமா இன்ச் பை இன்ச்சா ஏற்றிட்டு எஸ்டர்டே அடிச்சு நவுத்துனாங்க. இன்னைக்கு அதாவது எஸ்டர்டே என்ன லாஸ் ஆச்சா அதை அப்படியே வந்து கெயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24,200 வந்து 23,800 இந்த 400 பாயிண்ட்டுக்குள்ள நிஃப்டி நல்லாவே ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ எப்படி இருக்க போகுது? இப்போ அகைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? அடுத்ததாக வந்து கோல்டு. இப்போ கோல்டு வந்து $4,000 வந்து பிரேக் பண்ணியிருக்குது. இப்போ ஃபர்தராக கோல்டு என்ன ஆகும், எந்த லெவல் வந்தால் கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு தேர்ஸ்டே, நமக்கு வந்து லாங் வீக்கெண்டு. கம்மிங் ஃப்ரைடே வந்து மொஹரம் ஹாலிடே. ஸோ நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குது, இப்போ அட்ராசிட்டி ட்ரம்ப்பு அவர் என்ன நியூஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது ஈரான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஹார்முஸ் ஜோன்ல இருந்து அங்கே போயிட்டு வர்ற ஷிப்புங்கள் எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு டோல் ப்ரைஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் கிடையாது. எல்லாமே வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்ட்டு ஈரான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா ஈரானுடைய ஃபண்ட் எல்லாமே வந்து யூஎஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸ்ல இருக்கிற ஃபார்மருக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். யூஎஸ்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் அந்த ஃபண்டை வச்சு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி ஈரானுக்கு கொடுக்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஈரான் வந்து ஃபுட்டுக்கு வந்து எங்களை தான் நம்பி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னும் ஒரு திருவிளையாடல் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். அப்பப்போ நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டோ வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. வித் நெகட்டிவ் பயாஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி 2% டவுனில் போயிருக்குது. S&P 500 1.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் இன்னைக்கு அனதர் 1% டவுன் ஆகிருக்குது. எஸ்டர்டே நியர்லி 4%, இன்னைக்கு அனதர் 1% டவுன் ஆகிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1% நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம நிஃப்டி வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,800 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆனது 24,100 நியர் வந்துச்சு. ஆனால் க்ளோஸ் ஆனது 24,020 அரௌண்டில் வந்து செட்டில் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எஸ்டர்டே வந்து சிங்கிள் சைடில் இறங்குச்சு, இன்னைக்கு வந்து சிங்கிள் சைடில் ரெக்கவரி வந்துருக்குது. ஆக மொத்தம் என்ன சொல்கிறது, அந்த அரைச்ச மாவையை தான் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கிளாசிக்காக சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் வேணும் 2024 ஜூன் மந்த்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 24,050. அதுக்கு அடுத்ததாக வந்து 2025 ஜூன் மந்த்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 24,800 to 25,000. இப்போ மறுபடியும் வந்து 24,000. ஓகேங்களா? ஸோ இதே ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் பொறுத்தவரையும் 790 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. 1.04%, 76,991 செட்டில் ஆகிருக்குது. நிஃப்டி 197 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. 0.83%, 24,021 செட்டில் ஆகிடுது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது வித் பாசிட்டிவ் பயாஸில். ஆட்டோ, எனர்ஜி, மெட்டல், பவர் இந்த 4 செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. பர்டிகுலராக ப்ரைவேட் பேங்க் நியர்லி 2% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. அதில் வந்து HDFC பேங்கோடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு ரூபி 94.67 வந்து செட்டில் ஆகிடுது. எஸ்டர்டே க்ளோஸ் ஆனது 94.74. ஓகேங்களா? இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதாவது சில்வர் இப்போ வந்து வெர்டிக்கலாக டவுன் ஆகிட்டு இருக்குது. டிசம்பர் 2025 லோ வந்துருக்குது. $60 வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி கோல்டு $4,000 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. $4,000 வந்து பிரேக் பண்ணிவிட்டு $3,970 நியர்லி இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சா அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ கோல்டு இன்னும் ஃபர்தராக இறங்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இறங்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பவுனு 95,000 வரும். 95,000 98,000 வரும்போது அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
ஆக்சுவலாக இப்போ இந்த ரேட்டுக்கே வந்து 95,000 to 98,000 அட்லீஸ்ட் 98,000 வந்திருக்கணும். அதை 1 லேக் வந்து பிரேக் பண்ணிருக்கணும். இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரே நாளில் கிட்டத்தட்ட 5,000 6,000 ஒரு பவுனுக்கு ஸ்பைக் ஆச்சு. ஞாபகம் இருக்குங்களா? இது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இன்னமும் வந்து நமக்கு வந்து பவுனு இன்னும் 1,05,000 1,04,000 ஒரு பவுன், அதாவது 8 கிராம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கோல்டு இறங்கி இருக்கிறதுக்கு பவுனோட விலை ஆக்சுவலாக அந்த எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இப்போ வந்து 98,000 இருந்திருக்கும். ஓகே, எனிவே இருந்தாலும் 95,000 to 98,000 வரும். அப்படி வரும்போது கோல்டு அவுன்ஸ் என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னா $3,700 to $3,750 பெர் அவுன்ஸுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓவராலாக கோல்டு வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $3,300 $3,400 ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ $3,300 to $3,400 அப்படின்னா என்ன ரேஞ்சு வரலாம் அப்படின்னா பவுனு 90,000 to 93,000 94,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அக்யூமுலேஷன் ரேஞ்சு. எப்போவுமே வந்து கோல்டு வந்து ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகும். மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ 2 வருஷமோ டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கோல்டோடைய பீக் முடிஞ்சிருச்சு. கோல்டோடைய பீக் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜான்வரி மந்த் வந்துச்சு. கிட்டத்தட்ட $5,600 வந்துச்சு. $5,600 வந்துட்டு இன்னைக்கு வந்து $4,000 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ 3,300 to $3,400 ஸ்டெபிளைஸ் ஆகிற ஒரு லெவல். அந்த லெவல் வரும்போது ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகேங்களா? அது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக நான் காட்டியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து வந்து கோல்டு தான் இறங்குது, சில்வர் தான் இறங்குது, க்ரூட் ஆயில் இறங்குச்சுன்னா பரவாயில்லையா அப்படின்னு மைண்ட் வைஸ் கேட்குது. க்ரூட் ஆயிலே இறங்கியிருக்குது. அதாவது பிரெண்ட் க்ரூடு $75 வந்துருச்சு. இது வந்து மார்ச் மந்த்து வந்த லோ. ஓகேங்களா? அந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்த போது என்ன லெவல் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு. $76 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. யூஎஸோடைய WTA க்ரூட் ஆயில், அதாவது வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியரி க்ரூட் ஆயில் நியர்லி $72 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. ஸோ குளோபல் கியூஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு எந்திரிக்க மாட்டேங்குது வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் நியர்லி 50 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நியூஸும் வந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் நடந்துட்டு இருக்குதுல்ல, இது இப்போ வந்து டெல்லியில் நடந்துட்டு இருக்குது. இந்த மீட்டிங்கில் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் 1,843 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் 3,637 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 2,000 கோடி வந்து நம்ம மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் அமௌண்ட் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓவரால் நம்ம மார்க்கெட் கண்டிஷன் மறுபடியும் அதே தான் சொல்ல போகிறேன். நமக்கு வந்து லாங் வீக்கெண்டு, நாளைக்கு ஒரு செஷன் முடிஞ்சு அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days நமக்கு வந்து ஹாலிடே. அப்படிங்கும்போது நாளைக்கு மோஸ்ட்லி வந்து ரேஞ்சிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சென்செக்ஸோடைய எக்ஸ்பீரி வந்து சம்டைம்ஸ் வந்து வாலட்டிலிட்டி இருக்கும். எனிவே இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த லெவலில் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பலைங்க. நான் வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்லேயே அதான் சொன்னேன், மண்டேவும் அதுதான் சொன்னேன், டியூஸ்டேவும் அதான் சொல்கிறேன், இன்னைக்கு வெனஸ்டே அதே தான் சொல்கிறேன். 24,200 23,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த ரேஞ்சுக்கு மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வில் மூவ் சிக்னிஃபிகண்ட் மூவ். இப்போ இருக்கிற குளோபல் கியூஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் குளோபல் மார்க்கெட்டுக்கு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படிங்கும்போது லோவர் லெவல் வரும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ் ஷார்ட் போகாமல் கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாம். ஏன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம லோவர் லெவல் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஷார்ட் போகாத அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,200 மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்னமும் மேலே போகிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அரைச்ச மாவை தான் அரைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, கோல்டோடைய டாலர் என்ன இண்டிகேட் பண்ணுது, நான் சொன்னது எப்படி அப்படிங்கிறத காட்டிடுறேன். அதுக்கடுத்து வந்து சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது கோல்டு பொறுத்தவரையும் ஆல் டைம் ஹை வந்தது $5,600 வந்துச்சு. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மந்தில், ஜனவரி எண்டில் வந்துருக்குது.
அங்கேருந்து அதை கன்சால்டேட் ஆகிட்டு அப்படியே ஸ்லைடாக அப்படியே இறங்கிக்கிட்டே வந்துருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது $3,900. ஓகேங்களா, 3,970 இருக்குது. ஸோ $3,900 இமீடியட் சப்போர்ட். மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிற போது இதுதான் வந்து கன்சால்டேட் ரேஞ்ச். ஓகேங்களா, இது கன்சால்டேட் ரேஞ்ச் மீன்ஸ் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகேங்களா, இந்த 5 மாசமா வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. $3,200 $3,400 வரையும். ஓகேங்களா, இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட். 3,200 $3,400 மேஜர் சப்போர்ட் ஜோன். ஸோ இது வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொசிஷனலாக. ஓகேங்களா, நான் நாளைக்கே வரும் அப்படின்னு சொல்ல கிடையாது. மறுபடியும் இங்கே 3,900 வந்துட்டு 4,100 போகலாம், மறுபடியும் வந்து இப்படி வரும். ஓகேங்களா, பட் இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகும். இந்த இடத்துல வரும்போது $3,200 to $3,400 வரும்போது நமக்கு பவுனு 90,000 to 93,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேங்களா, இவங்க எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து 85,000 வரும். பட் இதுதான் ஆப் வச்சுட்டாங்கல்ல, அதனால இந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இங்கே பாருங்க, ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓவராலாக நியர்பை ஸ்ட்ரைக்கில் பார்த்தா எங்கேயுமே இல்லை. நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி பார்த்துடலாம். இந்த நிஃப்டியை பொறுத்த வரையும் பாருங்கள், போன 2024 ஜூன் மந்த்து 24,000. அதுக்கு அடுத்ததாக வந்து ஜனவரி 2025 24,000. அகைன் மார்ச் 24,000. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ச் 24,000. இப்போ அகைன் 24,000. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, எனிவே இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 24,200, சப்போர்ட் 23,800. இந்த ரேஞ்சு தான் இருக்குது. எஸ்டர்டே ஒரு பிக் பேரிஷ் கேண்டில், இன்னைக்கு ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில். ஓகே, எனிவே இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். 24,200க்கு மேலே போகும்போது தென் வில் டேக் 24,400 24,500 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 23,600. இது வந்து ஓவராலாக. ஓகேங்களா, நாளைக்கு இன்ட்ராடேயில் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 24,100ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா வந்து 24,150ங்கிறது நெக்ஸ்ட் லெவல். அதாவது நமக்கு டியூஸ்டே வந்த ஹை. 24,150க்கு மேலே போச்சு அப்படின்னா 24,170 24,200. இது வந்து லாஸ்ட் வீக் உடைய ஹை. ஸோ நமக்கு வந்து இது 1 hour கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள, எப்படி டைட்டாக இருக்குது அப்படின்றது. இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ 24,000 இன்ட்ராடேல 24,100 வாட்ச் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் 24,150 வாட்ச் பண்ணிக்காங்க. சப்போர்ட் இன்ட்ராடே பொறுத்தவரையும் 23,980. 23,980க்கு கீழே இருந்துச்சுன்னா 23,900. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.